அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து பொன்னிறமா வறுத்துக்கணும். பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்ப இதை குக்கருக்கு மாத்திக்கலாம். இது வாஷ் பண்ணிட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 10 போல உடைச்சி போட்டுக்கலாம். பாசி பருப்பு எடுத்த கப்ல 1 கப் வெள்ளை ரவை எடுத்துக்கிறோம். இப்போ ரவை இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.